அந்த கூட்டம் அத்தனையுமே விஜய்ங்கிற ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம் தான். தாவேகாவுடைய தலைவரை பார்க்க வந்த கூட்டம் கிடையாது. டிஎம்கே எதிர்த்து அரசியல் பண்ணுங்க, சந்தோஷம், வரவேற்கிறோம். ஆனால் எல்லாத்துக்குமே டிஎம்கே தான் காரணம்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்? ரசிகர் மன்றத்துக்கு வேலை செஞ்சவங்களுக்கு, உங்களுக்கு போஸ்ட் ஓட்டினவனுக்கு, உங்கள் கட்சியிலுக்கு ஆரம்பத்துலேருந்து எல்லா வேலையும் செஞ்சவங்க எத்தனை பேருக்கு நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கீங்க? கிட்டத்தட்ட 60லேருந்து 70 பேருக்கு மேலே மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. பாஜக மற்றும் பல பேர் அப்படிங்கிற ஒரு ஸ்லேடை நேற்று யூஸ் பண்ணியிருந்தாரு. மற்றும் பலர் பேரில், அந்த பலர் பேரில் இருக்கிற கட்சியிலேருந்து வந்தவங்க தான் அத்தனை பேருக்கு நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கீங்க. உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் வீட்டில் ஒருத்தன் எனக்கு ஓட்டு போடுங்க, அப்படி தான் நீங்கள் கேட்குறீங்களா? இல்லையா? நான் வந்தால் இந்த ஆட்சியில் இவ்வளோ அவலங்கள் இருக்குது, இந்த அவலங்களை நான் சரி பண்ணுவேன். நான் உங்கள் எல்லார் வீட்லேயும் நான் வந்துட்டு தான் அரசியலுக்கு வந்தேன்றாரு. எல்லா வீட்டுக்கு தான் நீங்கள் வந்துட்டீங்களா? அப்படியே 2 இடத்துல நிற்கிறீங்க, ஒரு இடத்துல நிற்க வேண்டியதானே? நீங்கள் கரெக்டாக நீங்கள் எலெக்ஷன் டைமில் ஜோசப் விஜய்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன? சிறுபான்மையர் ஓட்டை வாங்குறதுக்கு தான் அதை சொல்கிறீங்க. டாக்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அட்வொகேட் அசோக் ராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜயின் அரசியல் பிரச்சாரம் எல்லாரும் பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது 3 நாளைக்கு ஒரு டைம் மட்டும் விஜய் பிரச்சாரம் பண்ணுறாரு. மக்கள் கூட்டம் பயங்கரமாக கூடிக்கிட்டு இருக்கு. விஜய்க்கு இது ஒரு நம்பிக்கையை கொடுக்குமா? மக்கள் கூட்டம் மட்டும் நம்பிக்கை எப்படி சார் கொடுக்கும்? அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த இப்போ நேற்று நடந்த இந்த நிகழ்ச்சியில் கூட பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். திருநெல்வேலியில் நடந்தது அவருக்கு நிறைய கூட்டம் கூடுது தான். நிறைய பேர் அது என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே மறுபடியும் எப்படி ஒரு இடத்த பிடிச்சிடுவாருங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த கூட்டம் அத்தனையுமே விஜய்ங்கிற ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம் தான். அதாவது தாவேகாவுடைய தலைவரை பார்க்க வந்த கூட்டம் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவரோட ரசிகர்கள் தான் அதில் அதிகமாக இருந்தாங்க. அதே மாதிரி பெண் ரசிகர்கள் எல்லாருமே அவரோட படத்தை இத்தனை வருஷமாக ரசித்தவங்க தான் அங்கே வந்திருந்தாங்களே தவிர, ஒரு அரசியலுக்காக, ஒரு அரசியல் மாற்றத்துக்காக இதை நினச்சிலாம் எந்த மக்களும் வரல. இவங்க அவரை பார்த்தாங்க, சந்தோஷப்பட்டாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. ஓட்டு கண்டிப்பாக அவருக்கு போட மாட்டாங்க. ஏன்னா இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் வராரு, அவரை பார்க்க நாங்கள் 4-5 மணி நேரம் காத்து நிற்கிற ஒருத்தனால ஒரு ஓட்டை போட முடியாதா? நீங்கள் எப்படி அப்படி சொல்லுவீங்கன்னு கேட்குறாங்க. ரைட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். 4-5 மணி நேரம் காத்திருக்காங்க. எதுக்கு காத்திருக்காங்கன்னா, அவரை பார்க்கணும், அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும். இத்தனை நாள் திரையிலேயே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பிம்பத்தை நேரில் பார்க்கறதுக்கு ஒரு மனிதர்களுக்கு ஆசை இருக்கிறது தான். ரெண்டாவது, இது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திரை ஒரு கவர்ச்சிங்கிறது காலகாலமாக இருந்துட்டு தான் இருக்குது. எம்ஜிஆருக்கு இருந்தது, சிவாஜிக்கு இருந்தது, ரஜினிக்கு இருந்தது, கமலுக்கு இருந்தது, இப்போ இவருக்கு இருக்குது. அவ்வளோதான். இன்னமும் ரஜினி கமல்லாம் அரசியலில், இப்போ கமல் அரசியலில் இருக்கார். இன்னமும் அவரை பார்க்குறதுக்கு கூட்டம் வரதான் செய்யுது. ரஜினி இன்னைக்கு ரோட்டில் என்ன கூட்டம் வராதா? கண்டிப்பாக வரும். ஐயா, அவ்வளோ தூரம் போகிறீங்க ரஜினி வரைக்கும். ஒரு சின்ன நடிகரே, ஒரு பாப்புலராக, ஒரு யூடியூப்பில் இருக்க ஒரு செலிப்ரிட்டிக்கே பார்க்குறதுக்கு கூட்டம் வரதான் செய்யுது. அப்போ இத்தனை வருஷமாக ஒரு டாப் ரேஞ்சில் எந்த ஒரு ஹீரோவுக்கு கூட்டம் வருமா, அப்படி வருதுமா அப்படின்னு யோசிக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது. அந்த 4 மணி நேரம் அவங்க காத்திருக்கிறதுனால அவங்க ஓட்டு போடுவாங்கிறதுக்கு எந்த நிச்சயமும் இல்லை. ஓகே. ஆனால் விஜய் என்னென்னா, இவ்வளோ பேர் என்னை பார்க்க வந்திருக்காங்க, இவ்வளோ சப்போர்ட் இருக்குங்கிற விஷயத்தை தான் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. கண்டிப்பாக அவர் சப்போர்ட் இருக்குங்கிறத நான் மறுக்கல. அந்த சப்போர்ட் ஓட்டா மாறுமா, தாவேக்கா ஆட்சி அமைக்குமா, அதுதான் கேள்விக்குறி. நான் அவருக்கு சப்போர்ட்டே இல்லை, அவர் யாருமே அவருக்கு எந்த மக்கள் சப்போர்ட்டே இல்லைன்னு நான் சொல்ல வரல. மக்கள் சப்போர்ட் இருக்குது. எதுக்கு இருக்குது? அவரை பார்க்கறதுக்கு, அவர் ரசிக்கிறதுக்கு இருக்குது. அவரை தலைவராகணுமோ இல்லை அவரை முதலமைச்சராகணுமோங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே. ஏன்னா இப்போ தூத்துக்குடியில் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பயங்கரமான கூட்டம். கண்டிப்பாக இவ்வளோ ரசிகர்கள் இவ்வளோ தொண்டர்கள் இந்த விஷயத்தை பார்க்குறாங்கிற பொழுது விஜய்க்கும் விஜய் சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கோம். இப்போ தூத்துக்குடியை சார்ந்த மற்ற கட்சி வேட்பாளர்களுக்கு இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்திருக்கோம்? நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். இப்போ இதுக்கு முன்னாடி தூத்துக்குடிக்கு விஜய் எப்போ போயிருக்காரு? துப்பாக்கி சூடு டைமில் போயிருக்காரு. அது ஷூட்டிங்கு போனார். அது ஷூட்டிங்கா? அது இல்லை சார், துப்பாக்கி சூடு நடந்தது. நீங்கள் என்ன கட்சி, அப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிக்கல, நீங்கள் போனது ஒரு அனுதாபம் தெரிவிக்க போனீங்க. அதுவும் யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தில் போய் அவங்க வீட்டில் பார்த்துட்டு வந்துட்டீங்க. நான் கேட்குறது, ஒரு பொது வெளிக்கு விஜய் எப்போ வந்தார் தூத்துக்குடி? அவருக்கு தான் அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்களாமே சார். அனுமதி கொடுக்கலன்னு சொல்கிறீங்க. இப்போ இதே என்ன சொன்னாங்கன்னா, இப்போ சென்னையில் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு அனுமதி கொடுக்கல, இல்லைன்னா நான் வந்திருப்பேன்னாரு. இப்போ நேற்று தூத்துக்குடி நடந்த பொதுக்கூட்டத்தில் சொல்கிறாரு,
நான் வந்து இப்போ காபந்து அரசாக இருக்குது, எந்த பவரும் இல்லாத ஒரு முதலமைச்சராக இருக்காரு, அவருக்கு மட்டும் பவர் இருந்திருந்தால் நான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஏன் சென்னையில் உங்களுக்கு டிஎம்கே தடுக்குதுன்னு சொல்கிறீங்க? சரி, நானே நீங்கள் டிஎம்கே எதிர்த்து அரசியல் பண்ணுங்கள், சந்தோஷம், வரவேற்கிறோம். ஆனால் எல்லாத்துக்குமே டிஎம்கே தான் காரணம்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்? மக்கள் முட்டாள் கிடையாது இல்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி தூத்துக்குடிக்கு நடிகராக இருந்தப்பையோ இல்லை கட்சி ஆரம்பித்தோ எத்தனை தடவை அங்கே போய் பொதுக்கூட்டம் போட்டிங்க, எத்தனை தடவை நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போனீங்க? அப்படி போயிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த கூட்டம் வந்திருக்காது. தூத்துக்குடி மாவட்டம் அந்த 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 சுற்றி இருக்க எல்லா ஏரியாவில் இருக்கவங்களும் விஜயை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. அப்போ அந்த ஈகர் இருக்க தானே செய்யும். இப்போ ஒரு டைம் பார்த்தரலாம் அப்படிங்கிற ஆசையில் வராங்க. அதுதானே தவிர அவங்க வந்தவங்க எல்லாம் இவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா, சார் டிவிகேங்கிறது இவங்க டிவிகேன்னு சொல்லி பழக்கிறாரு. அவன் ஒன்றும் இல்லை, அவன் ரசிகர்கள் யாரையாவது கூப்பிட்டு டிவிகே ஃபுல்மா அவங்களுங்க தெரியாது. அவ்வளோ மோசமாக இருக்காங்களா? நிஜமா, நீங்கள் அந்த யூடியூப்பில் நானே பார்க்குறேன், அந்த ஒரு சேனலில் போட்டிருக்காங்க. ஒரு எப்படியும் சும்மா அப்படியே ஒரு ரேண்டமாக எடுக்கிறாங்க, ஒரு 10-15 பேர்கிட்ட கேட்குறாங்க, யாருக்குமே டிவிகேவுக்கு ஃபுல் ஃபார்ம் தெரில, கட்சிக்கு பேரே தெரியல. நீ டிவிக்கேன்னு சொல்ல பார்த்தேன், விஜய் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே திருப்பி சொல்கிறது தான். அதான் கிளிப்பிள்ளைங்க மாதிரி தான் அவங்க ரசிகர்கள் இருக்காங்களே தவிர ஒரு அரசியல் பண்படுத்தப்பட்டவங்களாவோ இல்லை வந்து என்ன சொல்ற அரசியல் தெளிவோ முதிர்ச்சியோ எதுவுமே இவருக்கே கிடையாது. அப்புறம் எப்படி அவங்க தொண்டர்கள் இருக்கும்? அதை நம்ம எதிர்பார்க்கறது தப்பு தான். இன்னொன்று, தாவேகாவுக்கு 234 தொகுதியிலையும் நிற்கிறதுக்கே வேட்பாளர்கள் இல்லைன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஏறக்குறைய 234ல் 233ல் நிற்கிறாங்களே, வேட்புமனு ஏற்கப்பட்டுருச்சுல்ல, அப்போ அவங்க சைடு ஒரு ஆள் இருக்குல்ல. அவங்க சைடு ஆள் இருக்குன்னு நான் எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சு, ரசிகர் மன்றம் இருந்தது, ரசிகர்கள் அதிகமாகும் போது நீங்கள் அதை மக்கள் இயக்கமாக மாற்றினீங்க, சந்தோஷம், மக்களுக்கு சேவை செஞ்சீங்கன்னு சொல்கிறீங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல. சரி, ஓகே, நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம், பண்ணீங்க. இப்போ கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் இத்தனை வருஷமாக உங்களை அந்த புகழின் உச்சிக்கு நான் உச்சியில் இருந்தேன்னு சொல்கிறீங்களா? அந்த புகழின் உச்சி கொண்டு போனது யார்? உங்கள் ரசிகர்கள் தானே. உங்கள் ரசிகர்களுக்கு, ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்களுக்கு, ரசிகர் மன்றத்துக்கு வேலை செஞ்சவங்களுக்கு, உங்களுக்கு போஸ்டர் ஓட்டினவனுக்கு, உங்கள் கட்சியிலுக்கு ஆரம்பத்துலேருந்து எல்லா வேலையும் செஞ்சவங்க எத்தனை பேருக்கு நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கீங்க? கிட்டத்தட்ட 60லேருந்து 70 பேருக்கு மேலே மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இப்போ இவர் சொல்கிறாரு பாஜக மற்றும் பல பேர் அப்படிங்கிற ஒரு ஸ்லேடை நேற்று யூஸ் பண்ணியிருந்தாரு. மற்றும் பலர் பேரில், அந்த பலர் பேரில் இருக்கிற கட்சியிலேருந்து வந்தவங்க தான் அத்தனை பேருக்கு நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கீங்க. அப்புறம் நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க? நான் அதுலேருந்து வந்தவங்க எல்லாரும் தப்புன்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்கள் மன்றத்தை சார்ந்தவங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, இந்த டி நகர் எடுத்துக்கோங்க. டி நகரில் இந்த அப்புனுன்னு சொல்லி ஒருத்தர் எங்கே பார்த்தீங்கன்னாலும் போஸ்டர் இருக்கும். அவர் இப்போ நான் சொல்லலை, அவர் ரசிகர்கள், அவர் படம் ரிலீஸ் ஆகிறப்பலேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு டி நகர் தொகுதி ஃபுல்லாக அவருடைய போஸ்டர் அந்த இதெல்லாம் போட்டு ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருந்தார். இப்போ மாவட்டத்தை தலைவராக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன் அவருக்கு சீட்டு கொடுக்கல? அவர் உங்கள் ரசிகர் தானே, ஆரம்ப காலத்துலேருந்து உங்களுக்கு வேலை செஞ்சவர் தானே. பொதுச் செயலாளர் நிற்கிறான்னு விட்டு கொடுத்துருப்பாரு. ரைட்டு, அப்போ அவருக்கு வேற எங்கே மாற்று சீட்டு கொடுத்தீங்க? பொதுச் செயலாளர் டி நகரில் தான் நிற்கணுமா என்ன? அவர் டி நகர் தொகுதியிலுக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவர் பாண்டிச்சேரிக்காரரு, அவர் எங்கே வேணாலும் நிற்கலாம் தமிழ்நாட்டில். பொதுச் செயலாளர் தானே, எங்கே நின்னாலும் ஜெயிக்க போகிறாரு. அவர் ஏன் டி நகரில் குறிப்பாக நிற்கணும்? ஸோ இது வந்து ரசிகர்களில் முற்றிலும் புறந்தள்ளி இவர் வந்து யாரெல்லாம் செலவு பண்ணுவாங்க, ஏன்னா இவர் கையிலேருந்து காசு எடுக்க மாட்டார், கட்சியும் பெரிய கட்சி கிடையாது, அது கட்சிக்காக நிதியும் பெருசாக இருக்கிறத மாதிரி தெரியல. அப்போ எங்கேருந்து வருது பணம்? அப்போது யாரெல்லாம் பணம் செலவு பண்ணுறாங்களோ அவங்களாம் வேட்பாளர். அப்போ பணம் செலவு பண்ணி வேட்பாளர் ஆகிறவங்க நாட்டுக்கு நல்லது செய்வாங்க, மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு எப்படி நம்ம நம்புறது? ஆனால் நான் ஒரு மாற்றத்தை கொடுப்பேன். என்ன மாற்றத்தை கொடுப்பீங்க? நான் கேட்குறது தான், நீங்கள் மாற்றத்தை கொடுப்பீங்க, சந்தோஷம். இப்போ என்ன மாற்றத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்க? இப்போ சென்னையில் பாலமே இல்லை, ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருக்குது, நான் வந்து பாலம் கட்ட போகிறேன். சரி, சொல்லுங்கள். இங்கே மெட்ரோ ட்ரெயின் இல்லை, நான் மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வர போகிறேன். ஓகே, ரைட்டு. இங்கே என்ன இல்லை, நீங்கள் என்னத்தை கொண்டு வர போகிறீங்க? அதை தான் நான் கேட்குறேன். மாற்றத்தை கொண்டு வர போகிறேன்னா என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க? ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம், சரி அப்படின்னு சொல்கிறேன். சரி, அப்போ இந்த ஆட்சியில் என்ன ஊழல் இருந்துச்சு? நீங்கள் சொல்கிறீங்களே இந்த ஆட்சியில் ஊழல் இருக்குன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அதுக்கு உண்டான தரவுகளை கொடுங்க, யார் ஊழல் செஞ்சாங்களோ அவங்க மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். சட்டம் எல்லாருக்கும் பொது தானே. நீங்கள் போய் கேஸ் போட்டால் வந்து எடுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறாங்களா? கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, நான் ஒவ்வொருத்தன் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்கேன், அரசியலுக்கு வந்துட்டு நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் போகணும்னு அவசியம் இல்லைங்கிற ஒரு ரைட்டு. நீங்கள் அரசியல் தலைவராக அரசியல் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போகலையே, ஒரு ரசிகராக வீட்டுக்குள்ளே போனீங்க. ஒரு நல்லா தெரியும் சார், தமிழ்நாட்டு மக்கள் எப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்கள வந்து அவங்க வீட்டில் ஒருத்தர் மாதிரி கொண்டாடுவாங்க.
இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சினிமா மோகங்கிறது இன்றைக்கி, சினிமா கவர்ச்சிங்கிறது இன்றைக்கி கிடையாது, இது காலங்காலமாக இருந்துட்டு வருது. அது கூட பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறது வந்து இந்த நம்ம தென்னிந்தியாவில் தான். ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளாவில் கூட இந்த அளவு இருக்காது. கேரளாவில் ரொம்ப தெளிவாக இருப்பான், நீ நடிக்கிறியா அவனை பார்க்குறேன், அரசியலாக அதுக்கெல்லாம் நீ லாய்க்கு கிடையாது. நீங்கள் பாருங்கள், மம்முட்டிக்கு இல்லாத ஃபேமஸா, மோகன்லாலுக்கு இல்லாததா? ஏன் அவங்க அரசியலுக்கு வரல? வந்தாங்க, ஜெயிக்க முடியாது, அவங்களுக்கே தெரியும். ஏன்னா அவங்க சித்தாந்தத்தின் அடிப்படையில் இருக்காங்க. இங்கே அப்படி கிடையாது. அந்த கவர்ச்சிக்கு ஓகேன்னு பின்னாடி ஓடினாங்க. அது எம்ஜிஆருக்கு போனாங்க. அதனால் எல்லா நடிகரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பின்னாடி வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. கண்டிப்பாக விஜய் பின்னாடி ஒரு தலைவராக யாரும் போக மாட்டாங்க. வேணால் ஒரு நடிகராக, ஒரு புகழ்பெற்ற நடிகராக அவரோட புகழ்ச்சிக்காக பின்னாடி போவாங்க. அவரை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தான் அதிகமாக தவிர அவரை வந்து தலைவராக ஏற்றுக்கிறோங்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு தான். இன்னொன்று, தாவேகா தொண்டர்கள் மேலே ஒரு விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அது என்னென்னா, இவங்களுக்கு இன்னும் அரசியல் பக்குவப்படலை, அரசியல் அறிவு இல்லை அப்படின்னு. ஆனால் இங்கே அரசியல் தெரிஞ்சவங்களுக்கும் ஒரு ஓட்டு தான், அரசியல் தெரியாதவங்களுக்கும் ஒரு ஓட்டு தாங்கிற போது விஜய் அதில் வந்து ஓரளவு ஃபார் அகேடாக தானே இருக்கார். இல்லை, நீங்கள் அதை அப்படி எடுத்துக்க முடியாது. இல்லை, அரசியல் தெரியாதுன்னா ஓட்டு போடுறதுக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை சார். ஓட்டு போடுறவங்க ஓட்டு போடுவாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ரெட்டலைங்கிற ஒரு சின்னம் இருக்குல்ல, அந்த சின்னத்தை எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்லலை, ஜெயலலிதா இருந்தப்பயே சொல்கிறேன், எடுத்துட்டிங்கன்னா ஜெயலலிதா ஜெயிக்க முடியாது. இதே ஜெயலலிதா ரெட்டலை சின்னம் இல்லாமல் சேவல் சின்னத்தில் நின்னாங்க, அப்போ தோந்து தான் போனாங்க. அவங்க அதுக்கப்புறம் டெவலப் பண்ணாங்க, கட்சி டெவலப் பண்ணாங்க, மக்கள் அவங்கள ஏற்றுக்கிட்டாங்கிறது தனி கதை. ஆனால் அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் அந்த ரெட்டலை சின்னம் தான். நம்ம மக்கள் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சது ரெட்டலை சின்னம், உதயசூரியன், கை, இந்த மாதிரி சின்னங்கள் தான் அதிகமாக மனசில் பதிஞ்சிருக்கு. இவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்க. அவங்களுக்கு அரசியல் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஓட்டு போடுறவங்களுக்கு அரசியல் தெரியணும்னு அவசியம் இல்லை. இவன் தான் நல்லது செய்வாங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவங்க ஓட்டு போடுறாங்க. அவங்களுக்கு வந்து அரசியல் முதிர்ச்சி வேணும், அவங்களுக்கு அரசியல் எல்லாம் தெரியணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. மினிஸ்டர் யாருன்னு தெரியாது, முதலமைச்சர் வேணால் மக்களுக்கு தெரியலாம், மினிஸ்டர் எந்தெந்த துறைக்கு யார் யார் மினிஸ்டராக இருக்காங்க, போன பீரியடில் யார் இருந்தாங்க அப்படிங்கிற அந்த தெளிவுலாம் மக்களுக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் அவங்க ஒரு தலைமையின் மேலே நம்பிக்கை வச்சு தான் ஓட்டு போடுறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் விஜய் மேலே இருக்க ஒரு நம்பிக்கையில் ஓட்டு போடலாம். அதுதானே தவிர அரசியல் முதிர்ச்சி இருக்கவங்க தான் ஓட்டு போடணுங்கிறது எந்த அவசியமும் கிடையாது. அதே தான் இது நான் சொல்கிறேன். ஆனால் ஓட்டு வேணால் இவங்க போட்டுருவாங்க. நீங்கள் நாளைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கோ இல்லை மக்களை வழி நடத்துறதுக்கோ உங்களுக்கு அரசியல் முதிர்ச்சி வேணும்ல. அந்த அரசியல் முதிர்ச்சி உங்களுக்கு இல்லைங்கிறது தானே எங்கள் கவலை. இப்போ விஜய்க்கு அரசியல் முதிர்ச்சி இல்லைங்கிறீங்க? கண்டிப்பாக இல்லை, அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஓகே. இதில் இன்னொரு கேள்வி என்னென்னா, எனக்கு அவ்வளோ அழுத்தங்கள் கொடுத்தாங்க, என் மேலே அவதூறு படம். யார் சார் அழுத்தம் கொடுத்தாங்க? ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணலையா? சரி, ஜனநாயகன் படம் ஏன் ரிலீஸ் ஆகலை? அது யார் இப்போ சென்சார் போர்டு யார் கையில் இருக்குன்னு எல்லாருக்கே தெரியும். இப்போ அதை கூட பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்ட்ட கேட்குறாங்க, ஜனநாயகம் ஏன் வரல? டிஎம்கே சதி. நாளைக்கு விஜய் வீட்டில் தண்ணி வரலையா? டிஎம்கே சதி. அவ்வளோ ஏன் அவங்க ஒய்ஃபு போய் டைவர்ஸ் பண்ணுறாங்க, அது அவங்க பர்சனல் விஷயம், அதை நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, அது ரொம்ப நாள் கழித்து அப்ளை பண்ணுறாங்க, அதுக்கு டிஎம்கே தான் காரணம். எலெக்ஷன் டைம் பார்த்து அவங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ அவங்க ஒய்ஃப் என்ன டிஎம்கே சொல்கிறது கேட்டு தான் எத்தனை நாள் அவங்க கூட இருந்தாலும் என்ன? அது அடிப்படையே தவறாக போயிடுது இல்லை. அப்புறம் திமுக நிறைய பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. நான் அப்படி வந்து பொய்யான வாக்குறுதிகளை நான் கொடுக்க மாட்டேன், எதெல்லாம் முதல்ல வாக்குறுதி கொடுக்க சொல்லுங்கள், அது பொய்யா இல்லையாங்கிறத நாங்கள் சொல்கிறோம். முதல்ல அவர் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காரு இது வரைக்கும்? இப்போ நேற்று சொன்னார், நாங்கள் வந்தால் மாற்றம் தருவோம், நாங்கள் வந்தால் அதை செய்வோம். என்ன செய்வீங்க? உங்கள்கிட்ட அந்த தெளிவே இல்லையே சார். நான் வந்து விஜய் தாராளமாக வரட்டும், நாளைக்கு அவர் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் ஆனார்னா அவர் எனக்கும் சீஃப் மினிஸ்டர் தான், நான் இல்லைன்னு சொல்ல போகிறது கிடையாது. அவர் வரட்டும், நல்லது செய்யட்டும். என்ன செய்ய, அதாவது உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் வீட்டில் ஒருத்தன் எனக்கு ஓட்டு போடுங்க, அப்படி தான் நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா? நான் வந்தால் இந்த ஆட்சியில் இவ்வளோ அவலங்கள் இருக்குது, இந்த அவலங்களை நான் சரி பண்ணுவேன், நான் வந்தால் இவ்வளோ புது புது திட்டங்களை கொடுப்பேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார். விஜயகாந்த் வந்தப்போ கூட அவர் வந்து நிறைய திட்டங்களை சொல்லி தான் கேட்டார். நான் வீட்டுக்கு ரேஷன் பொருள் வீடு தேடி வரும்னாரு. அதை இன்றைக்கி முதலமைச்சர் செய்கிறாரு. தாய் மாணவர்கள் திட்டத்தில் முதலமைச்சர் செய்கிறாரு. ஆனால் அதை சொன்னது ஃபஸ்ட்டு வந்து கேப்டன் தான். அவர் சொல்லும் போது எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க. பட் ஆனால் அவர்கிட்ட ஒரு ஐடியாலஜி இருந்தது, ஒரு ஐடியாவை சொல்கிறாரு. அது நடக்க முடியுமா நடக்க முடியாதுங்கிறது அப்புறம். முதல்ல ஒன்று சொல்லணும்ல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதான கேள்வி. நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. மாற்றம்னா என்ன மாற்றம்ங்கிறது என்னங்கிறது சொல்லணும்ல.
அடுத்து என்னன்னா விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நீ எந்த மூஞ்ச வச்சுட்டு இவங்கள்ட்ட எல்லாம் ஓட்டு கேட்க வருவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை திமுக பார்த்து கேட்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு இல்லாம இருக்கு? இப்போ சமீபத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு சார். அது உலகம் ஃபுல்லாக நடந்துட்டு தான் சார் இருக்கு. அது இன்னைக்கு நடக்கிறது இல்லை. நம்ம காலங்காலமாக சங்க காலத்தில் கூட தான் நடந்திருக்கு. வன்புணர்ச்சியோ இல்லை பெண்களை அடிமைப்படுத்துறதோ இன்னைக்கு நடக்கிறது கிடையாது. ரெண்டாவது, நம்ம எல்லாமே வந்து இந்த ஆணாதிக்க மனநிலையிலேருந்து இன்னும் மீளலைங்கிறது உண்மை. அது பெண்களுக்கு இலக்க ஒரு சில இடங்கள்ல நடக்க தான் செய்யுது. அதையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, கட்டுப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்குண்டான தண்டனை அவங்க வாங்கி தராங்க. அதை ரொம்ப இரும்பு கரம் கொண்டு தான் அடக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த ஆட்சி. அதை சும்மா ஒரு அதாவது போனா போக்கில் ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. என்ன பாதுகாப்பு இல்லை? ஒரு பர்டிகுலர் சொல்லணும்ல. இப்போ பெண்கள் 8 மணிக்கு மேலே வெளியே வர முடியாதுங்க, அப்போ அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் ஏற்றுக்கலாம். இன்னமும் ஐடியில் வேலை செய்கிறவங்க இன்னும் எத்தனையோ பேர் நைட்டில் 2 மணி 3 மணிக்கு வராங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். பாதுகாப்பு இல்லாமல் அவங்க வராங்க. எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு தவறை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே பாதுகாப்பு இல்லைன்னு அப்படின்னு சொல்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்புறம் விஜய் 2 தொகுதியில் போட்டிடுறாரு. அதுதான் எனக்கு நான் கேட்க வேண்டிய கேள்வி தான். ஏன் 2 இடத்துல போட்டிடுறாரு ஒரு தலைவர்? எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா இருந்தாங்க, அது அந்த சூழ்நிலை வேறு. அவங்க 2 இடத்துல போட்டிக்கிட்டது சூழ்நிலை வேறு. 4 இடத்துல அப்ளை பண்ணாங்க, 2 இடத்துல ரிஜெக்ட் பண்ணி 2 தான் சொன்னாங்க. அது சூழ்நிலை வேறு. இப்போ இவர் நான் உங்கள் எல்லார் வீட்லேயும் நான் வந்துட்டு தான் அரசியலுக்கு வந்தேன்றாரு. எல்லா வீட்டுக்கும் தான் நீங்கள் வந்துட்டீங்களே, அப்படியே 2 இடத்துல நிற்கிறீங்க? ஒரு இடத்துல நிற்க வேண்டியதானே? எல்லார் வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டீங்க, அப்புறம் 2 இடத்துக்கு போகிறீங்க? அப்போ உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. மக்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போனாலும் ஒரு இடத்துல நம்ம ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் 2 இடத்துலையும் தோந்துருவார். அதான் உண்மை. 2 இடத்துலையுமே தோத்துருவார். கண்டிப்பாக தோந்துருவார் சார். ஒரு கட்சியோட தலைவர் சார். நான் இது வரைக்கும் அவர் ஒரு நடிகராக இருக்கிற வரைக்கும் அவர் மேலே நமக்கு விமர்சனம் இல்லை சார். அரசியலுக்கு வந்தால் நம்ம கண்டிப்பாக விமர்சிப்போம். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. இது வரைக்கும் நீங்கள் விஜய்னு பேசிக்கிட்டு இருந்தவர் தேர்தலுக்கு வேட்பாளர் அறிவிக்கும் போது என்ன சொன்னார்? ஜோசப் விஜய்னாரு. ஏன் இல்லை, அதை தானே லீகல் நேமு அவருக்கு. சரி சார், லீகல் நேமு எல்லா டைம்லையும் சொல்ல வேண்டியதானே? நடிகராக இருக்கும்போது நீங்கள் ஜோசப் விஜய்னு சொன்னால் நாங்கள் படம் பார்க்க மாட்டோமா? நீங்கள் கரெக்டாக நீங்கள் எலெக்ஷன் டைமில் ஜோசப் விஜய்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன? சிறுபான்மையர் ஓட்டை வாங்குறதுக்கு தான் அதை சொல்கிறீங்க. கிறிஸ்டின் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் அதனால தான் நீங்கள் வந்து திருச்சியில் நிற்கிறது. ஆனால் இவருக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறது யார் தெரியுங்களா? இனிக்கோ இருதயராஜ். அவர் அளவுக்கு நீங்கள் கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? அவர் அளவுக்கு அந்த சமுதாயத்துக்கு நீங்கள் சேவை செஞ்சுருக்கீங்களா? அவர் முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு தானே எல்லாம் அரசியலுக்கு வந்தீங்க. அது மாதிரி அவர் கிரவுண்டு வேலை செஞ்சு அவங்க சிறுபான்மையர் மக்களுக்கு மனசில் பதிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் சீட்டுக்கு எம்எல்ஏவே ஆனார். இப்போ நீங்கள் ஏன் பெரம்பூரில் நிற்கிறீங்க? நீங்கள் டி நகரில் நிற்க வேண்டியதானே? இருந்தாலும் வந்து இப்போ ஏன் வந்து ஸ்டாலின் அவர்கள் குளத்தூரில் நிற்கிறான்னு கேட்டால் என்ன பதில் வருமோ அது ரைட்டு சார். இப்போ குளத்தூரில் ஏன் நிற்கிறாரு? குளத்தூரில் ஆரம்பத்தில் ஒரு இடத்துல நின்னார், அந்த தொகுதி இருக்குது, அதே கன்டினியூ பண்ணுறாரு. அதே மாதிரி இவரும் ஒரு தொகுதியில் அந்த தொகுதி ஏன் பெரம்பூர்? அதுதான் எங்கள் கேள்வி. ஏன்னா பெரம்பூரில் சிறுபான்மையர் அதிகமாக இருக்காங்க, கிறிஸ்டின் ஓட்டு அதிகமாக இருக்குது, சர்ச்சு நிறையா இருக்குது. நம்ம அங்கே நின்னா நம்ம ஜெயிச்சிடலாங்கிற எண்ணம். நான் இப்போ சொல்கிறேங்க, நீங்கள் வந்து மற்ற சமுதாயத்தினர் கூட மாறி ஓட்டு போடுவாங்க. சிறுபான்மையர் கண்டிப்பாக பிஜேபிக்கோ விஜய்க்கோ ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா சிறுபான்மையர் இது வரைக்கும் காப்பாற்றுறதும் சரி, அவங்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சதும் சரி டிஎம்கே தான். அதனால் அவங்க வந்து மாறுவாங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்னொன்று சரி ஓகே, விஜய் எத்தனை தொகுதியில் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நிறைய கருத்து கணிப்பு சொல்கிறாங்க, 5 தொகுதியில் ஜெயிப்பார், 10 தொகுதியில் ஜெயிப்பார்னு. ஆனால் என்னுடைய கருத்து கணிப்பு என்னென்னா, அவர் ஒரு தொகுதி அவர் நிற்கிற இந்த 2 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் ஜெயிச்சார்னா அது ஒரு பெரிய விஷயம்தான். இப்போ புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இவங்க கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டாங்க சார். கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்காங்க சார். கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கலாம் சார், மக்கள்கிட்ட முக்கிய மனசில் இருக்கணும்ல சார். புசி ஆனந்த் யார் சார்? தாவேக்காவோட பொதுச் செயலாளர். அது எங்கேருந்து வந்தார்? அவர் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரிக்காருக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை? ஏன் பாண்டிச்சேரியில் இப்போ எலெக்ஷன் நடக்குது, அங்கேயே நிற்க வேண்டியதானே? நீங்கள் அங்கே முதலமைச்சருக்காக கூட நிற்கலாமே. ஏற்கனவே அங்கே நின்று எம்எல்ஏ ஆனீங்க, அடுத்த தடவை தோந்துட்டீங்க, இங்கே வந்தீங்க. இப்போ இங்கே வந்து நீங்கள் பொதுச்செயலாளர் இருக்கிறதுல எனக்கு ஆட்சேபம் இல்லை. உங்கள் கட்சியில் நீங்கள் யார் வேணாலும் பொதுச்செயலாளர் வச்சுக்கோங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. டி நகரில் நிற்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்குறேன். உங்களுக்கு என்ன உங்களுக்கும் டி நகருக்கு என்ன சம்பந்தம்?
டி நகர் மக்கள்கிட்ட இந்த தொகுதி மக்களுடைய குறைகள் ஏதாவது தெரியுமா? இல்லை இந்த தொகுதியில் எத்தனை தெரு இருக்குன்னு தெரியுமா? எத்தனை மண்டலம் இருக்குன்னு தெரியுமா? எத்தனை வார்டு இருக்குன்னு தெரியுமா? ஒன்றும் இல்லை சார், அவர் தனியாக விட்டுருங்க. அவர் ஒரு ஸ்கூட்டர் வச்சு ஓட்டின்னு வரதை நான் பார்த்துருக்கேன். அந்த ஸ்கூட்டரில் அவர் விட்டுருங்க. இங்கே கோடம்பாக்கம் லிபர்ட்டியில் விடுங்க, சரவணா ஸ்டோருக்கு வர சொல்லுங்கள், அவர் வழி கண்டுபிடிச்சி வந்துட்டோம். அப்போ அவர் எம்எல்ஏ நான் ஒத்துக்கிறேன். ஓகே, என்ன சார் இந்த லெவலுக்கு இறங்கி அடிக்கிறீங்களா சார்? ஏன்னா உண்மை தானே சார். அப்போ அவருக்கு ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நேற்று அவர் கோடம்பாக்கத்துக்கு வந்தார், நான் பார்த்தேன். ரோட்டில் பிரச்சாரத்துக்கு போனார். அந்த பிரச்சார வேன் இல்லாமல் அவர்கிட்ட ஒரு தனியாக ஒரு ஸ்கூட்டரை கொடுத்து, சார் நீங்கள் தொகுதி ஃபுல்லாக போயிட்டு வாங்க சார்னு சொல்லுங்கள். முதல்ல அவருக்கு தொகுதி எங்கே அந்த இடத்துல என்னென்ன இருக்குது, மாம்பழம் எங்கே இருக்குது, கோடம்பாக்கம் எங்கே இருக்குது, டி நகர் எங்கே இருக்குது, இப்போ கோடம்பாக்கத்துலேருந்து டி நகருக்கு எப்படி போகணும், எந்த ரூட் வழியாக போகலாம், எந்தெந்த ரூட்லாம் ஷார்ட்கட்டு அவருக்கு சொல்லுங்கள். இது பேசிக் சார். ஒரு தொகுதியில் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணவே உங்களுக்கு தெரியலங்கும் போது தொகுதி மக்களோட பிரச்சனை எப்படி உங்களுக்கு தெரியும்? ஓகே, அதனால இது வாய்ப்பு இல்லைங்கிறீங்க? கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை சார். ஓகே, அப்போ ஒரே ஒரு தொகுதி விஜய் மட்டும் ஜெயிப்பார். ஜெயிச்சா சந்தோஷம் சார், ஜெயிச்சா சந்தோஷம். அதாவது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் சார். அப்படி ஜெயிச்சா அது ஏதோ அவருடைய ரசிகர்களுடைய இதாக சொல்லலாம். இல்லை இவர் இத்தனை நாளாக இந்த 30 வருஷமாக நான் போராடினேன்னு சொல்கிறார் இல்லையா, ஒரு போராடினது அவரோட வாழ்க்கைக்கு போராடினார், மக்களுக்காக போராடல. சரி, அதற்காக மக்கள் ஏதோ போட்டாங்கன்னு நினைக்கலாம். ஓகே, அந்த ஒரு தொகுதி ஜெயிச்சா. மற்ற இதெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். ஓகே சார், நிறைய தகவலில் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. வணக்கம்.